பாருங்கள், அந்த மருத்துவ மாணவர்கள் தாம்பரத்தில் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல விலை உயர்ந்த கார், பாதுகாப்பான கார். அந்த காரில் வந்து மகாபலிபுரம் போய் அவங்க நண்பர்களெல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தண்ணி அடிச்சுட்டு போட்டி போட்டுக்கிட்டு காரில் வந்திருக்காங்க. நீ முந்து நான் முந்துன்னு ரெண்டு காருமே நல்ல விலை உயர்ந்த காரு, பாதுகாப்பான காரு தான். ஆனால் குடிபோதையில் அவங்க பாட்டுக்கு வந்து அதில் ஒன்று மிந்தி சொல்லும்போது ரோட்டில், ஆனால் அங்கே நிற்கக்கூடாது. அந்த லாரி மரம் ஏற்றிக்கிட்டு இருந்த உள்ள லாரி வந்து விறகு மரம் அதை ஏற்றிக்கிட்டு வந்த லாரி வந்து நின்றுருக்கு. அவர் என்ன பண்ணுறாங்க, டிரைவர் ரொம்ப கண்ணு இருந்தவங்க ஓரமாக நிப்பாட்டிட்டு படுத்துட்டுருக்காங்க போல். மோதி உள்ளாரி போயிடுச்சுங்க, லாரி உள்ளே போயிடுச்சு காரு. ஒருத்தங்க இறந்துட்டுருக்காங்க, ஒரு லேடி வந்து இறந்து போச்சு. கிட்டத்தட்ட இப்போ 3 பேர் கவலைக்கிடமாக இருக்காங்க. பாருங்கள், படிக்க வந்த இடத்துல அப்பா அம்மா வந்து படிக்க போயிடுவான்னு நம்பிக்கிற மருத்துவக் கல்வி மாணவர்கள் எத்தனை டாக்டர் இப்போ கிட்டத்தட்ட 4 பேர் இப்போ ஒருத்தங்க இறந்துருக்காங்க. 3 பேர் ரொம்ப இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்து இப்போ வந்து தனியார் மருத்துவமனை சென்னையில் தான் இருக்காங்க. அப்பா அம்மா இல்லாமல் ஆம்பளை பொம்பளை 2 பேரும் பாருங்கள் எங்கெல்லாம் சுற்றி இது எப்படி சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க.